திண்டுக்கல் மலர் சந்தையில் வெயிலின் தாக்கத்தால் பூக்களின் வரத்தும் குறைவு, விலையும் படுவீழ்ச்சி. விற்பனையின்றி தவிக்கும் பூ விவசாயிகள். திண்டுக்கல் நகர் மத்தியில் மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணா வணிக வளாக பூச்சந்தையானது இயங்கி வருகிறது. இந்த பூச்சந்தைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள நரசிங்கபுரம், சின்னாலப்பட்டி, வெள்ளோடு, சானார்பட்டி, கோபால்பட்டி, அம்மாப்பட்டி, மயிலாப்பூர், அனுமந்தராயன் கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து பூ விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைகின்ற பூக்களை இங்கு விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். இங்கு வரக்கூடிய பூக்களை திருச்சி, தஞ்சை, சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும், கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் பூக்களை வியாபாரிகள் விற்பனைக்கு வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் தற்போது இந்த பூச்சந்தைக்கு தினசரி நாள் ஒன்றுக்கு 20 டன் பூக்கள் வருகை தந்து விற்பனையான கூடிய நிலையில் தற்போது கடும் வெயிலின் காரணமாக 5 டன் பூக்களை வருகை தந்துள்ளது. இருப்பினும் முகூர்த்த காலங்கள் இன்மையால் பூக்களை வாங்க வியாபாரிகளோ பொதுமக்களோ வருகையின்மையால் வெறிச்சோடி பூச்சந்தையானது காணப்படுகிறது. சென்ற முகூர்த்த காலத்தில் 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனையான சம்மங்கி பூ 30 ரூபாய்க்கும், 120 ரூபாய்க்கு விற்பனையான செந்தூரப்பூ 30 ரூபாய்க்கும், 400 ரூபாய் விற்பனையான பட்டன் ரோஸ் 100 ரூபாய்க்கும், 400 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 100 ரூபாய்க்கும், 1000 முதல் 2000 வரை விற்பனையான மல்லிகைப்பூ 300 ரூபாய்க்கும், 1000 முதல் 2000 ரூபாய் வரை விற்பனையான கனகாம்பரம் 250 ரூபாய்க்கும், 700 முதல் 800 ரூபாய் வரை விற்பனையான காக்கரட்டான் 200 ரூபாய்க்கும், 1000 முதல் 1500 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதிப்பூ 150 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கும் அனைத்து பூக்களின் விலையும் குறைந்து காணப்பட்டு வரும் இச்சூழ்நிலையில் முகூர்த்த காலம் இன்மை காரணமாக விலை படுவீழ்ச்சி அடைந்து பூச்சந்தையின் பூக்களை வாங்க ஆள் இல்லாததால் விற்பனையின்றி காணப்படும் மலர் சந்தையால் விவசாயிகள், வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர்.